Good morning, students. Today we are going to see crystal lattice and unit cell. What is crystal lattice? That crystalline solid is characterized by definite orientation of atoms, ions, or molecules that is related to one another in a three-dimensional pattern. That is three-dimensional pattern. You know that already x, y, z axis is called three-dimensional pattern. அப்போ மூணு ஆக்சிஸ்லையும் ஒரு ரிலேட்டிவ்ல ஆட்டமோ அல்லது அயானோ அல்லது மாலிகூல்ஸோ பைண்ட் பண்ணி டுகெதர் பைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட்டு தான் நம்ம கிறிஸ்டல் சாலிட் சொல்கிறோம். அந்த த்ரீ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த ஸ்பெசிஸ் ஃபுல்லாக கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருந்தால் அந்த கிறிஸ்டல்ஸை தான் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ்ன்னு சொல்கிறோம். Another one, that unit cell means a basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. இப்போ இந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் ரிப்பீட்டடாக ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு யூனிட்டாக ஒவ்வொரு யூனிட்டாக லைக் அ சாலிட் மீன்ஸ் தட் இஸ் சுகர்ஸ் பார்ட்டிக்கிள், சால்ட் பார்ட்டிகிள்ஸ், ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரியான கியூபிக் தான் நம்ம யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஷேப்பு தான் யூனிட்னு எடுத்துக்கிறோம். அந்த யூனிட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கிறிஸ்டல்ஸில் லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் அரேஞ்ச் ஆகியிருந்தால் அந்த கிறிஸ்டலின் சாலிடு கால்டு யூனிட் செல். அப்போ இந்த யூனிட் செல்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் எல்லா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அயான்ஸோட டுகெதர் பைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டேட்டை தான் நம்ம சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். தட் இஸ் கிறிஸ்டல் சாலிட்னு சொல்கிறோம். அந்த கிறிஸ்டல் மே பி கன்சிடர்ட் டு கன்சிஸ்ட் a large number of unit cells, each one in direct contact with its nearer neighbor and all similarly oriented in space. அப்போ ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லார்ஜ் அதிக அளவில் யூனிட் செல்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் செல்ஸுமே டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கக்கூடிய நியரர் நைபர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட் செல்ஸும் பைண்ட் பண்ணி ஒரே மாதிரியான ஓரியன்டேஷனில் ஸ்பேஸில் அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. அப்போ நியரர் நைபர் தட் சரௌண்டிங் த பார்ட்டிகல் கிறிஸ்டல் கால்டு கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ எத்தனை யூனிட் செல்ஸ் வந்து நியராக இருக்கக்கூடிய அனதர் ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய யூனிட் செல்ஸோட பைண்ட் பண்ணி இருக்காங்களோ அந்த சரௌண்டிங்கில் பைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் எவ்வளவோ அதை வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல்னு சொல்கிறோம். அப்போ அந்த பார்ட்டிகுலர் கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ நெய்பர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்காங்களோ அவங்க நம்பர் ஆஃப் தான் சொல்கிறோம். இப்போ யூனிட் செல்ஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதில் வந்து 3 எட்ஜ் லென்த் இருக்கும். அதில் 3 எட்ஜ் லென்த்தோட 3 ஆங்கிள்ஸும் பிட்வீன் எட்ஜஸில் பாண்ட் ஆகிருப்பாங்க. அப்போ அந்த 3 ஆங்கிள்ஸும் எட்ஜோட பைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு யூனிட் செல்ஸு ஃபார்ம் ஆகுது. அப்போ யூனிட் செல்ஸினுடைய அந்த 3 எட்ஜ் லென்த் என்ன எடுத்துக்கிறோம், ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய பிட்வீன் த ஆங்கிள்ஸ் எவ்வளோவா இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு நம்ம மெஷர் பண்ணி சொல்கிறோம். அப்போ இந்த ஆங்கிள்ஸை நம்ம இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸு அப்படின்னு சொல்லலாம். அப்போ டோட்டலாக 3 எட்ஜஸ் ஏபிசியும் 3 ஆங்கிள்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா, இந்த மூணும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா 6 பேராமீட்டர்ஸில் ஒரு யூனிட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. யூனிட் செல் ஹாவ் 2 டைப்ஸ். யூனிட் செல்லை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அப்படி பிரித்தோம்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ்னு சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை ப்ரிமிட்டிவ் செல்ஸ்? ஒரு யூனிட் செல்ஸில் கண்டைன்ஸ்லி ஒன்லி ஒன் லாட்டிஸ் பாயிண்ட் இஸ் கால்டு ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். அதாவது ஒரு யூனிட் செல்னு எடுத்தோம்னா தட் இஸ் கால்டு கியூப். அந்த கியூப்பு கார்னர்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸில் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் பைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூனிட் செல்னு சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு யூனிட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த ஒரு யூனிட் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம லாட்டிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த லாட்டிஸ் பாயிண்டில் ஒரு யூனிட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். எக்ஸாம்பிள்ஸ் 4 கார்னர்லேயும் 4 பாயிண்ட்டு அப்படிங்கிற ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து பைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யூனிட் செல் கிடைக்கும். அப்போ அந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஈச் கார்னர்ஸ்லேயும் இருந்தால் அது யூனிட் செல், அது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் என்ன அப்படின்னா, அந்த கார்னர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸோட பைண்ட் பண்ணி ஒரு யூனிட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கார்னர்ஸ் பைண்ட் பண்ணது போக ஒரு ஃபேஸ், ஒரு சைடு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சைட்ஸ் இருக்கும், ஒரு பாலிஷ்டு ரிஃப்ராக்டிவ் சைட்ஸ் இருக்கக்கூடியதாக கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் செல்ஸ்லையும் அந்த சைட்ஸ்லையும் ஃபேஸஸ்லையும் சென்டர் ஆஃப் த பார்ட்லையும் ஒவ்வொரு ஆட்டம்ஸும் உட்காந்துருக்கும். ஆட்டம் ஆர் அயான் மாலிகூல்ஸ் வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த யூனிட் செல்ஸ் தான் நாம் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ்னு சொல்கிறோம். அப்போது
That is non-primitive unit cells means there are additional lattice points either on face of the unit cell or within the unit cell. அதாவது யூனிட் செல்லுக்குள்ளேயோ அல்லது அடிஷன் ஆஃப் ஃபேஸஸ்க்குள்ளேயோ அடிஷ்னலாக லேட்டிஸ் பாயிண்ட்ஸுங்கிற அந்த கார்னர் ஆஃப் ஆட்டம் போக அனதர் அடிஷ்னல் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். அப்போது டோட்டலாக நம்மளுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா 230 கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள். அப்போ 230 கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 32 கிறிஸ்டல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 32 கிளாஸிஃபை பண்ணக்கூடிய கிறிஸ்டல்ஸ் தான் இப்போ நாம் இங்கே 7 ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ்னு இப்போ கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம 7 ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ்னால் யாரெல்லாம் சொல்லலாம்னா கியூபிக், ரோம்போஹைட்ரல், ஹெக்ஸகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் அப்படின்னு 7 யூனிட் செல்ஸ் தான் கிறிஸ்டல் சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 7 கிறிஸ்டல்ஸையும் நம்ம ஈஸியாக மெமரி வச்சுக்கிறக்கும். அதாவது அதனுடைய லென்த்து அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி 3 லென்த்தில் எட்ஜ் லென்த் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 லென்த்துலேயும் 3 ஆங்கிள்ஸுங்கிற ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கணும்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த 7 கிளாஸிஃபைடு யூனிட் செல்ஸையும் நம்ம கிறிஸ்டல் சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ணி ஈஸியாக அதனுடைய ஆங்கிள்ஸும் சைட்ஸ் எப்படி இருக்குன்னு மெமரி பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். CTOR HMT ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. CTOR HMT. C means cubic, T means tetragonal, O means orthorhombic, R means rhombohedral, H means hexagonal, M means monoclinic, T means triclinic. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட் டேர்மில் ஞாபகம் வச்சுக்கிறோம். CTOR HMT. HMT வாட்ச் அப்படிங்கும்போது ஷார்ட் நேம் ஞாபகம் வரும். CTOR மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது நம்பர் ஈஸியாக போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா கியூபிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த 4 டைப்ஸையும் நாம் ஃபஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அதனுடைய சைட்ஸ் எப்படி இருக்குன்னா A = B = C அப்படிங்கிற அந்த லென்த்தில் இருக்கும். அட் த சேம் வே ஆங்கிளும் ஆல்ஃபா பீட்டா காமாவும் ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரிலேட்டிவில் வரவங்கள தான் நம்ம அப்படி சப்ரிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ CTORனு சப்ரிகேட் பண்ணோம். அப்போ டீங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா T tetragonal. Tetragonal என்ன இருக்குன்னா A = B but not equal to C. At the same angle alpha = beta = gamma = 90 degree. அப்போ இதில் ரிசம்பிள் ஆகி வராங்க. தென் அடுத்தது O means ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக்கில் என்ன அப்படின்னா லென்த்து A not equal to B not equal to Cயில் இருப்பாங்க. அட் த சேம் வே ஆங்கிள் ஆல்ஃபா = பீட்டா = gamma = 90 டிகிரியில் இருப்பாங்க. ஆர் ரோம்போஹைட்ரல், அங்கே லென்த்து A = B = Cயில் இருக்கும். ஆங்கிள் ஆல்ஃபா = பீட்டா = gamma not equal to 90 டிகிரியில் இருப்பாங்க. H பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோனல், A length = B but not equal to C. At the same way angle alpha = beta = 90 டிகிரினா ரிமைன்ஸ் யார் இருக்கா, காமா. அப்போ காமாவோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், = 120 டிகிரியில் இருக்கும். அடுத்தது ஹெக்ஸகோனல் எடுத்தது M, தட் இஸ் மோனோக்ளினிக். மோனோக்ளினிக் லென்த் எப்படி இருக்குதுன்னா ஆல்ஃபா A that is not equal to B not equal to Cயாக இருக்கிறாங்க. அது சேமே ஆங்கிள் எப்படி இருப்பாங்கன்னா ஆல்ஃபா = காமா = 90 டிகிரி. ரிமைன்ஸ் அந்த ஆங்கிள் மிஸ் ஆகிருக்காங்க, பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அது மோனோக்ளினிக். தென் 7th one T triclinic. A length not equal to B not equal to C. At the same way angle also alpha not equal to B not equal to gamma not equal to 90 degree. அப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஷார்ட் டேர்மை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? Now each atom in the corner of the cubic unit cell is shared by 8 neighboring unit cells, and therefore atoms per unit cell is equal to number of corner atom divided by 8. That is NC is the number of atoms in the corners. அப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸு ஒவ்வொரு யூனிட் செல்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எதுலைன்னா இன் சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக் மீன்ஸ் நார்மல் கியூபாய்டு ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த சிம்பிள் கியூபிக்கில் இருக்கக்கூடிய ஈச் கார்னர் ஆட்டம் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு 8. அப்போ நெய்பரிங் எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க, 8 ஆஃப் ஆட்டம்ஸும் நெய்பரிங் யூனிட் செல்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக சிம்பிள் கியூபிக்கில் ஒரு பெர் யூனிட் செல்லுக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் டிவைடட் பை 8. அப்போ நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 8.
So therefore number of atoms in a simple cubic unit cell NC divided by 8. அப்போ number of corners எவ்வளோ இருக்காங்க 8 corner. அப்போ 8 divided by 8 equal to 1. அப்போ simple cubic unit cellsல எவ்வளோ atoms மொத்தம் இருக்கு 1. அப்போ another one body centered cubic system. அப்போ body centered cubic unit cellsல பார்த்தீங்கன்னா அதே போல் 8 corners of atom ஓட சென்டரில் ஒரு ஆட்டம் வந்து டோட்டலாக 8 கார்னரோடையும் பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பாண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் பாடி சென்டர்ட் யூனிட் செல் கியூபிக் யூனிட் செல். அப்போ பாடி சென்டர் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்து யூனிட் செல்ஸில் இருக்குன்னா தட் இஸ் அன்ஷேர்டு பை தி அதர் யூனிட் செல். அப்போ சென்டர் ஆஃப் த யூனிட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் செல்ஸில் மட்டும்தான் பாண்ட் ஆகிருப்பாங்க, அதாவது 8 கார்னர்ஸோட. அப்போ அந்த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இருக்கிறவங்க அதர் யூனிட் செல்ஸோட நெய்பர் என்ன யூனிட் செல்ஸோட பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. That is body center belongs to only to a particular unit cell that is unshared by other unit cell. other unit cells ஓட பாண்ட் பண்ணியிருக்காது, பர்டிகுலர் யூனிட் செல்ஸில் மட்டும்தான் பாண்ட் ஆகிருக்கும். அதுதான் பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல். அப்போ இது எப்படி நம்மளுக்கு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா therefore number of atoms in a BCC unit cell, BCC means body center cubic unit cell, that is number of corner already 8 இருக்கும். மொத்தம் 8 கார்னர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தால் ஒரு யூனிட் செல் ஆல்ரெடி 8/8 1ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் கார்னர் 8 ஆட்டம்ஸோட ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு ஆட்டம் ஒரு யூனிட் செல்ஸோட தான். அப்போ 1/1 NB/1 மீன்ஸ் 1/1. அப்போ 8/8 ப்ளஸ் 1/1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ஸில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 ஆட்டம்ஸ் இருக்குது. தென் another one face centered cubic unit cell. face centered cubic unit cells எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ face centered cubic unit cells, that is FCC அப்படின்னா face centered cubic. அப்போ face அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக்கில் எடுத்திங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும். அப்போ 6 சைட்ஸ்லையும் 6 ஆட்டம்ஸும் ஃபேஸில் உட்காந்துட்ருக்கும். அப்போ 6 ஃபேஸ் ஆட்டம் ஆட்டமும் என்ன பண்ணியிருக்கோம், கார்னர்ஸ் ஆஃப் ஆட்டமோட பைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் டிவைட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் டிவைட் பை 2. அப்போ ஒரு ஃபேஸ் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டம், அப்போ 6 ஃபேஸ்க்கு 6 ஆட்டம்ஸ். அப்போ ஒரு ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா பாண்ட் வித் another one unit cell. அப்போது being shared by 2 unit cells. அப்போ ஒரு ஆட்டம் ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் எடுத்தோம்னா ஒரு யூனிட் செல்லும் அதே ஆட்டம் இன்னொரு யூனிட் செல்ஸோடையும் பைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 யூனிட் செல்ஸோட பைண்ட் பண்ணி யூனிட் செல்ஸ் ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 6 ஃபேஸாக இருக்கும். 6 ஃபேஸில் சென்டரில் 6 ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த 6 ஆட்டம்ஸும் ஈச் ஒன்னும் 2 யூனிட் செல்ஸோட பாண்ட் ஆகும். அப்போ டோட்டலாக 6/2. அப்போ 8/8 ப்ளஸ் 6/2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4. அப்போ 4 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC யூனிட் செல். Calculations involving unit cell dimensions. X-ray diffraction analysis is the most powerful tool for the determination of crystal structure. ஒரு கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல் டூலாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். எக்ஸ்ரேவை அந்த கிறிஸ்டல்ஸ் மேலே ஃபால் பண்ணி அந்த ரே வந்து பட்டு டிஃப்ராக்ட் ஆகும். அப்போ டிஃப்ராக்ட் ஆகக்கூடிய அந்த வேவ் லென்த்தும் அதோட எந்த ஆங்கிளில் அந்த வேவ் லென்த்து டிஃப்ராக்ட் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த லென்த்து ஃபால் ஆகுது, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுடைய கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ண முடியும். அதை தான் நம்ம எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா n lambda is equal to 2d sin theta. இப்போ lambda you know that already, lambda means that is wavelength of the X-ray, theta means angle of diffraction. எந்த அளவுக்கு டிஃப்ராக்ட் ஆகுதோ அந்த டிஃப்ராக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் எந்த ஆங்கிளில் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ லாம்டா தீட்டா ரெண்டுமே வேல்யூஸ் நம்ம போட்டுக்குவோம். அண்ட் n அப்படின்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸில் அந்த வேவ்ஸ் வந்து டிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் n. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n lambda டிவைட் பை 2 sin theta அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே எட்ஜஸ் ஆஃப் தி யூனிட் செல்லில் நம்ம வேல்யூஸை மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். அப்போது எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலமாக நம்ம ஒரு யூனிட் செல்ஸை தட் இஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மின் பண்ண முடியும். தட் இஸ் யூஸ்டு தி
ஃபார்முலா n lambda is equal to 2d sin theta. இது 2 mark questions ஆகும் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. அப்போ ஒவ்வொரு யூனிட் செல்ஸ்னும் மொத்தமாக எவ்வளோ டென்சிட்டி எவ்வளோ அடர்த்தியில் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த கால்குலேஷன் டென்சிட்டி ரெப்ரசன்டட் பை ரோ. அந்த ரோங்கிற சிம்பிளில் நம்ம டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ கியூபிக் யூனிட் செல்ஸினுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். அப்போ ஒரு யூனிட் செல் எடுத்துட்டோம்னா அந்த யூனிட் செல்லுடைய மொத்த மாசு, அந்த மாசு டோட்டலாக எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு, அப்போ அந்த வால்யூமால் நம்ம டிவைட் பண்ணோம்னா மொத்த மாசை நமக்கு கிடைக்கிறதா டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல். அப்போ முதல்ல மாஸ் எவ்வளோ யூனிட் செல்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த யூனிட் செல்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல். யூனிட் செல்ஸில் மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம் மொத்தத்தை. அதையே வந்து ஒவ்வொரு ஆட்டமுடைய மாஸோட மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டலாக யூனிட் செல்ஸுடைய மாஸ் நமக்கு கிடச்சிடும். அப்போ மாஸ் வந்து ஒரு ஆட்டமுடைய மாஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை அவோகேட்ரோ நம்பர். அப்போ ஒவ்வொரு ஆட்டமும் அதனுடைய மாசு எப்படி இருக்கும், ஒவ்வொரு அவோகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஒவ்வொரு ஆட்டமுடைய மோலார் மாஸ். அப்போ அந்த மோலார் மாஸோட அவோகேட்ரோ நம்பர் போட்டு டிவைட் பண்ணோம்னா we can get mass of the one atom. அப்போ மாஸ் ஆஃப் தி ஒன் ஆட்டம் அப்படின்னா மோலார் மாஸை கிராம் பர் மோலில் கால்குலேட் பண்ணுறோம், தட் இஸ் எம், கேபிட்டல் எம். அவோகேட்ரோ நம்பர் மோல் பர் மோலுக்கு கால்குலேட் பண்ணுவோம். அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, அப்போது எம் மோலார் மாஸ் ஆஃப் தி ஒன் ஆட்டம், மாஸ் ஆஃப் தி ஒன் ஆட்டம் ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் டிவைடட் பை என்ஏ. அப்போ மோலார் மாஸ் டிவைடட் பை அவோகேட்ரோ நம்பர் என்ஏவில் நம்மளுக்கு மொத்தம் ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ மாஸ் ஆஃப் தி யூனிட் செல் எவ்வளோவா இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம், ஸ்மால் n இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் என்னென்னு நம்ம கிளாரிஃபை பண்ணோம், மோலார் மாஸ் டிவைட் பை அவோகேட்ரோ நம்பர். அப்போ கேபிட்டல் எம் டிவைட் பை என்ஏ. இப்போ ஒரு கியூபிக் யூனிட் செல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா எட்ஜ் லென்த்துமே தட் இஸ் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்ஸ் என்னவாக இருக்கும், ஒவ்வொரு சைஸ்க்கும் லென்த்துங்கிறது ஏ அப்படிங்கிறது டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். அப்போ ஏ கியூப் தான் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஸோ தேர்ஃபோர் டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் ரோ இஸ் ஈக்குவல் டு n means total number of atoms belong to the unit cell into capital M means molar mass divided by A cube, that is volume of the unit cell, into Avogadro number NE. அப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஒரு யூனிட் செல்ஸுடைய டென்சிட்டியை டிரைவ் பண்ணலாம். Going to see the example 2. Barium has a body center cubic unit cell with a length of 508 pm along an edge. What is the density of barium in gram per centimeter minus 3? Barium வந்து body center cubic unit cells தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க 508 pm பேராமீட்டரில் கொடுத்துருக்கு. அதாவது ஒவ்வொரு எட்ஜ் அலாங் an edge, ஈச் ஒன் எட்ஜுமே 508 பேராமீட்டரில் இருக்குது. அப்போ அதனுடைய டென்சிட்டி எவ்வளோ, பேரியமுடைய டென்சிட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண. இப்போ ஆல்ரெடி இப்போ தான் நம்ம பார்த்தோம் டென்சிட்டி வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n கேபிட்டல் M டிவைட் பை A கியூப் NA அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதே ஃபார்முலா நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு NM டிவைட் பை A கியூப் NA. ஸ்மால் n மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பேரியம் எவ்வளோ அப்படின்னா 2. M capital M means molar mass. Molar mass of the barium எவ்வளோ அப்படின்னா 137.3 gram per mole inverse. Number of atoms in Avogadro number அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் Avogadro numberனா 6.023 into 10 power 23 atoms per mole. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனுடைய பேராமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி 1 பேராமீட்டர்னால் என்ன அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 parameter is equal to 10 power minus 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம பேராமீட்டர் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய லென்த் பார்த்தீங்கன்னா 508 பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ 508 இன்ட்டு 10 power minus 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம 50.8 இன்ட்டு அப்படின்னு மூவ் பண்ணோம்னா ஒரு டிஜிட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுனா ஒரு டிஜிட் மைனஸ் ஆகிடும். அப்போ 10 power minus 9 சென்டிமீட்டர். அதே 5.08 அப்படின்னு எடுத்தோம்னா இன்ட்டு 10 power ஒரு பாயிண்ட் மூவ் ஆகிறதுனால டிஜிட் மூவ் ஆகிறதுனால 10 power minus 8 சென்டிமீட்டர். அப்போ 5.08 இன்ட்டு 10 power minus 8 சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம அலாங் த எட்ஜோட டிஸ்டன்ஸை லென்த்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக ரோவில் அப்ளை பண்ணோம்னா
two atoms, n means 2, into 2 atoms into m, capital M, molar mass 137, that is 137.3 gram per mole inverse divided by a cube. A cube எவ்வளோன்னு பார்த்தோம் 5.08 into 10 power minus 8 centimeter whole cube. அப்போ அவகேட்ரோ நம்பர் Na 6.023 into 10 power 23 atoms per mole. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும்னா மேலே 2 ஆட்டம்ஸ் இருக்கு, ஆட்டமும் கீழே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் கேன்சல் ஆகிடும். மோல் யூனிவர்ஸும் கீழே மோல் யூனிவர்ஸும் கேன்சல் ஆகிடும். டோட்டலாக நம்பர்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா 3.5 கிராம் பர் சென்டிமீட்டர் 3 பவர் 3. அப்போ தட் இஸ் கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 அப்படின்னு ஒரு பேரியமுடைய பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்ஸாக இருக்கும்போது அதனுடைய அடர்த்தி that is density 3.5 gram centimeter per minus 3ங்கிற வேல்யூவில் கிடைக்கும். Students, now we can going to see packing in crystals. Crystals எப்படி பேக் ஆகிருக்கு, அதாவது crystals you know that hard and strong, that is atoms or ions or molecules bind together very closed, that is closed packing substance materials called solid state. அப்போ crystals also is a solid. அப்போ crystals constituents of atoms or ions molecules எல்லாமே என்னவா இருக்கும், closed packed இருக்கும். அப்போ ions molecules எல்லாமே closed packed இருக்கும். அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஷாப்பில் எல்லாம் பார்த்து, இப்போ ஃப்ரூட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை வந்து ஒரு லைனாக ஈச் ஒன்னாக வச்சு அடுக்கி அதுக்கு மேலே அந்த ரெண்டு ஃப்ரூட்டுக்கு நடுவில் ஒரு இன்னொரு ஃப்ரூட்டும் அதுக்கடுத்து ரெண்டு ஃப்ரூட்டுக்கு நடுவில் ஒரு ஃப்ரூட்டும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவும் அதே போல் ரெண்டு ஃப்ரூட்டுக்கு நடுவில் வச்சு ரோ வச்சு அடுக்கியே வச்சுட்ருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது க்ளோஸ்டு பேக்கில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹார்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்போ ஏன் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு ஃப்ரூட்டு எப்படி ஒவ்வொரு ஃப்ரூட்டு மேலே உட்காரும்போது ஆடாமல் அசையாமல் இருக்கோ, எதனால அப்படின்னா அந்த ரெண்டு ஃப்ரூட்டு கடையிலும் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மேலே வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்டோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட இழுத்துட்டு அட்ராக்ட் பண்ணி பாண்ட் பண்ணிகிட்ருக்கும். அப்போ அதனால தான் அந்த ஃப்ரூட் என்ன ஆகாது, மூவ் ஆகாமல் இருக்குது. அதே தான் சேம் வே ஆட்டம் அயான் மாலிகுலும் அந்த ரோவாக அடுக்கி வச்ச மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாமே கிறிஸ்டல்ஸில் பேக் ஆகிருக்கும். அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த கான்ஸ்டியூயன்ஸில் இருக்கிறனால தான் மேக்ஸிமைஸ் பேக்கிங்கில் டுகெதர் as close as possible to each other. அப்போது ஒன்றோட ஒன்று க்ளோஸ்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்பியர்ஸ் அப்படின்னா எப்படி பேக் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, அப்போ பேக் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா என்னவா க்ரியேட் பண்ணலான்னா ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சராகவோ அல்லது ஒரு ஹெக்ஸகோனல் அருங்கோண வடிவமைப்புலேயும் ஒவ்வொரு யூனிட் செல்ஸாக ஒரு ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட் செல்ஸில் பாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதை தான் நம்ம இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த லெசனில். அப்போது ஒவ்வொரு யூனிட் செல்ஸுமே 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அந்த 3 டைமென்ஷனுங்கிற அரேஞ்ச்மெண்ட்டவே நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒவ்வொரு ரோவாக ஈக்குவலாக ஒரே மாதிரியான ஆட்டம்ஸு ரோவாக அரேஞ்ச் ஆகியிருந்தால் அது 2 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங்கில் இருக்கும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆட்டம் அட்டாச்டு தி சைட் பை சைடு. அப்போ ஒரு ஆட்டம் ஆர் அயான் ஆர் மாலிகுல்ஸ் ஒரு ஆட்டமோட இன்னொரு ஆட்டம், அப்போ லெஃப்ட் டு ரைட்டு ரைட்டு டு லெஃப்ட்டுன்னு ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியதும் அந்த ஸ்பியர்ஸும் ஒரு கிறிஸ்டல்ஸுங்கிற ஃபார்மேஷனில் இருக்கும். அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈச் ஸ்பியர் இன் காண்டாக்ட் வித் 2 நெய்பரிங் ஸ்பியர். அப்போ ஒரு ஸ்பியருங்கிற அந்த ஆட்டம்ஸ் எடுத்தோம்னா, ஸ்பியர் பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பியருங்கிற ஆட்டம்ஸ் எடுத்துட்டோம்னா பக்கத்தில் முன்னாடி ஒரு ஆட்டமோடையும் பின்னாடி ஒரு ஆட்டமோடையும் பாண்ட் பண்ணி ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆவாங்க. அதே 2 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஸ்பியர் ஆட்டம்ஸ் அதே ஆட்டம் அதே ரோ சேம் வே அனதர் ரோவாக அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. அப்போது ஒரு சைட் பை சைடாக ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ரோ அனதர் ரோவோட அப் அண்ட் டவுன்லையும் ஒரு ஃபோர்ஸ் தான் அட்ராக்ட் ஆகிருக்க மாதிரி ரோவாக சேம் வேல அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. அப்போ ஏஏ டைப்பாக, அப்போ ஃபஸ்ட்டு ரோங்கிறது ஒரு ஏ ஆட்டம்ஸ் ஆகும், அனதர் ரோவும் அதே சேம் வே ஏ ஆட்டமாகவும் இருக்கிறதுனால ஏஏ டைப்பு அரேஞ்ச்மெண்ட்டில் 2 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங் இருக்கும்.
இந்த 2-dimensional க்ளோஸ் பேக்கிங்கில் ஏஏ டைப்பில் ஆட்டம்ஸு ஃபஸ்ட் ரோ ஏ டைப் ஆஃப் ஆட்டமாகவும் செகண்ட் ரோ அதே சேம் ஏ டைப் ஆஃப் ஆட்டம்ஸாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடியதான் நம்ம 2-dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த 2-dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஆட்டம்ஸை ஒரு சென்டர் ஆஃப் த ஆட்டம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரோ அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் ஆட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் மேலே ஒரு ஆட்டம், கீழே ஒரு ஆட்டம், சைடில் லெஃப்ட்டில் ஒரு ஆட்டம், ரைட்டில் ஒரு ஆட்டம், அப்படி 4 ஆட்டம்ஸோட க்ளோஸ்டு பேக்கிங்கில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் பைண்ட் ஆகிருக்கும். அப்போது ஈச் ஒன் ஆட்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரோஸில் 4 நெய்பர்ஸ் ஆட்டம்ஸோட காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் 2-dimensional அரேஞ்ச்மெண்ட். அப்போது அடுத்தது அதே போல் ஆட்டம்ஸு ஏபிஏபி டைப்லேயும் இருக்கும். அது என்ன ஏபிஏபி டைப் அப்படின்னா இப்போ நம்ம ரோங்கிறது நம்ம எடுத்தோம் இல்லையா, ஒவ்வொரு ரோவும் ஈக்குவல் ரோவில் அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் அதே ஏபிஏபி டைப்புங்கிற அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், ஸ்பியர்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ரோவை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் லீனியர்லாம், அதே அனதர் ஒன் ரோஸை வந்து 2 ஆட்டம்ஸ்க்கு பிட்வீன், இப்போ நம்ம லைக் ஃப்ரூட் ஸ்டாலில் சொன்னோம் இல்லையா, 2 ஃப்ரூட்டுக்கு பிட்வீனில் ஒரு ஃப்ரூட்டாகவும் அனதர் 2 ஃப்ரூட்டுக்கு பிட்வீனில் ஒரு ஃப்ரூட்டாகவும் அந்த கேப்பில் வைக்கிற மாதிரி. அப்போ அதே போல் இந்த ரோவை ஃபஸ்ட்டு ஏ ரோவாகவும் பி ரோ எப்படி இருக்குன்னா 2 ஆட்டமுக்கு பிட்வீனில் அந்த ஸ்பியர்ஸ் பிட்வீனில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஹெக்ஸகோனல் கியூபிக் ஸ்ட்ரக்சருங்கிறத ஃபார்ம் பண்ணோம். அப்போது ஏ ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்ஸும் பி இன் பிட்வீன் த ஸ்பேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய செகண்ட் ரோவாகவும் பி டைப் ஆகவும் நாம் எடுத்துக்கிறோம். அப்போ தேர்ட் ரோ எகெயின் ஏ டைப்பாகவும் ஃபோர்த் ரோ எகெயின் பி டைப்பாகவும் அரேஞ்ச் ஆகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஏபி டைப்பில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் சென்டர் ஆஃப் த ஆட்டம் ஒன்று எடுத்துட்டோம்னா அந்த ஆட்டமை நம்ம மீன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆட்டம் சென்டரில் ஃபஸ்ட்டு ரோ அந்த ரோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் எடுத்த ரோவுக்கு மேலே 2 ஆட்டம்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கும், கீழே அதே போல் 2 ஆட்டம்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கும், சைட்வைஸில் 1 ஆட்டம், இந்த பக்கம் 1 ஆட்டம், லெஃப்ட் டு ரைட்டு ஈச் 1 ஆட்டம்ஸ் ஆகும். டோட்டலாக 6 ஆட்டம்ஸ் நெய்பரிங் ஸ்பியர்ஸாக ஒவ்வொரு ஆட்டமுக்கும் இந்த ஏபி டைப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகும்போது ஹெக்ஸகோனல் கியூபிக் ஸ்ட்ரக்சரில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், ஏபி டைப்பை ஒரு ரோ அனதர் ஒன் ரோ அரேஞ்ச் பண்ணும்போது இடையில இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஆகக்கூடிய டைப்பு தான் ஏபி டைப்பு. அப்போ இந்த ஏபி டைப்பை வந்து ஏஏ டைப்போட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏபி டைப்பு தான் என்னவாக இருக்கும், ரொம்ப க்ளோசஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. Now I can going to see simple cubic arrangement. சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இஸ் ஃபார்ம்டு பை 3-dimensional பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதை நம்ம ரிப்பீட்டிங் ஏஏ டைப்பு 2-dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது இன் 3-dimensional மாறும். அதாவது ஒன் ஸ்பியர், தட் இஸ் ஒன் ஸ்பியர் இன் ஒன் லேயர் சிட்டிங் டைரக்ட்லி ஆன் தி டாப். ஒரு டாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டாப்பாக நம்ம ஸ்பியர்ஸ் ஃபுல்லாக ஒரு லேயராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் லேயரோட அனதர் ஒன் லேயர்ஸ் எல்லாத்தையும் லேயராக எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பியர்ஸுங்கிற ஒரு யூனிட்ஸுங்கிற சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் எல்லாமே கிறிஸ்டல்ஸில் பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் ஆகும்போது எப்படி அலைன்மெண்ட் ஆகும்னா ஹரிசாண்டல் அண்டு ஆல்சோ வெர்டிக்கல். ஹரிசாண்டல்னா படுகையான ஒரு வரிசையாகவும், அப்போ நேர்குத்து அப் அண்ட் டவுன் வரிசையாகவும் வெர்டிக்கலாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அந்த யூனிட் செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே புக்கில் கொடுத்துருக்க மாதிரியான சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அப்போ சிம்பிள் கியூபிக் பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈச் ஒன் ஸ்பியர்ஸும் 6 நெய்பரிங் ஸ்பியர்ஸோட பாண்டாக இருப்பாங்க. அதே ஒரு ஸ்பியர் ஓன் லேயர் ஒரே சிங்கிள் லேயரில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பியர்ஸோட பாண்டாக இருப்பாங்க. அந்த 4 ஸ்பியர்ஸோட பாண்டாக இருக்கக்கூடிய ஓன் லேயர் அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்த்தோம், 2-dimensional ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ அதே ஓன் லேயரில் 4 ஸ்பியர்ஸோட பாண்டாக இருக்கும்போது அந்த அடுத்த லேயர் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற 2 லேயர்ஸ்லேருந்து 2 ஆட்டம்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். அப்போ டோட்டலாக 6 நெய்பரிங் ஸ்பியர்ஸாக சிம்பிள் கியூப் பேக்கிங்கில் ஸ்பியர்ஸு பாண்ட் ஆகிருப்பாங்க. அப்போ டோட்டலாக சிம்பிள் கியூபிக்கில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி நெய்பரிங் ஆட்டம்ஸ் தட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6 அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா.
பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ அதை சிம்பிள் கியூபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பேக்கிங்னா என்னென்னு தெரியும்னா, நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷாப்பில் போகிறோம், ஷாப்புக்கு போய் ஏதோ ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஒரு லட்டு அந்த மாதிரி. ஏன் லட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் ஒரு அயான் ஆர் மாலிகுல் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே என்னவா இருக்குது, லைக் அ பால் ஷேப், தட் இஸ் லட்டு ஷேப்பில் இருக்கும். அப்போ அந்த லட்டு எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் யூனிட் செல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்போ யூனிட் செல் ஸ்ட்ரக்சரில் லட்டு எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ லட்டோடைய சைஸை பொறுத்து, பேக்கோட சைஸை பொறுத்து நம்மளுக்கு அந்த குவான்டிட்டிங்கிறது மாறும், அந்த கொள்ளளவு, தட் இஸ் வால்யூம் மாறும். அப்போ லட்டோட வால்யூம் வந்து பெருசாக இருந்தால் அந்த க்யூபோட வால்யூம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபியூஸ் மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். அதே கியூபாய்டுங்கிற அந்த யூனிட்ஸுங்கிற பாக்ஸோட சைஸ் பெருசாக இருந்து லட்டு சைஸுங்கிற அந்த ஆட்டம் ஒரு அயன் மாலிகுலோட சைஸ் ஸ்மாலராக இருந்தால் அதிக அளவு வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ இதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போது ஒரு கியூபிக்ங்கிற இந்த யூனிட் செல்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டைன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈச் கார்னரில் 8 ஆட்டம்ஸு ஆக்குபை பண்ணியிருக்கோம். அந்த 8 ஆட்டம்ஸ் எப்படி பாண்ட் ஆகிருக்கும், 1/8ங்கிற ஸ்பேஸில் ஆக்குபை பண்ணுங்க. அதாவது ஒரு கார்னர் ஆஃப் ஆட்டம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், அதனுடைய கார்னர் ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியர்ஸாக அந்த கார்னரில் உட்காந்துருக்கும் போது 1/8, அதாவது அந்த கார்னர் ஆட்டம் அட்டாச்சு வித் அனதர் நெய்பரிங் ஆட்டம்ஸ், தட் இஸ் யூனிட் செல்ஸ். அப்படி பாண்ட் ஆகும்போது என்னாகும், அந்த ஒரு ஆட்டமுடைய ஸ்பேஸான ஸ்பியர்ஸுடைய ஸ்பேஸு 1/8 அந்த ஒரு யூனிட் செல்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகும். மீதி ரிமைன்ஸ் எல்லாமே அனதர் நெய்பரிங் யூனிட் செல்ஸ்குள்ளே பாண்ட் ஆகிருக்கும். அப்போது என்ன ஆகும், அந்த யூனிட் செல்ஸில் எவ்வளோ கெப்பாசிட்டியில் ஈச் ஒன் ஆட்டமுடைய அமௌண்ட் வந்து வால்யூம்ங்கிறது கொள்ளுது, அதாவது பேக்கிங் அமௌண்ட்டை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். அதைத்தான் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ எந்த அளவுக்கு ஒரு யூனிட் செல்ஸில் ஆட்டம்ஸுங்கிறது வந்து பேக் ஆகிருக்கும், அதாவது ஆக்குபை பண்ணி ஒரு யூனிட் செல்ஸை பாண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போது கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம வச்சு நம்ம ஆக்குபை பண்ணோம். அப்போ நம்ம சொல்லிட்டோம், ஒரு சிம்பிள் கியூபிக் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6, அதாவது ஒரு ஆட்டம் செட் ஆஃப் த ஆட்டம் எடுத்தோம்னா 6 நெய்பரிங் ஆட்டம்ஸோட பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் சிம்பிள் கியூபிக்னு சொன்னோம். அப்போ ஒரு பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆக்குபைடு பை ஸ்பியர்ஸ் இன் ஏ யூனிட் செல். அப்போ ஒரு யூனிட் செல்லுங்கிற அந்த கியூபிக் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ஸ்பியர்ஸு வந்து எவ்வளோ வால்யூமை அங்கே ஆக்குபை பண்ணுது அப்படின்னு மொத்த வால்யூம் ஆக்குபை பண்ணதை எடுத்துக்கிறோம். அதை ஏன் டிவைட் பை வால்யூம் ஆஃப், அப்போ யூனிட் செல்லோட வால்யூம் எவ்வளோ அதால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணோம்னா அப்போ எஃபிஷியன்சி 100% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது எட்ஜ் லென்த்து வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், வால்யூம் ஆஃப் த கியூபோட எட்ஜ் லென்த்து ஏன்னு எடுத்தோம்னா அப்போ வால்யூம் ஆஃப் கியூப்னா எவ்வளோ வரும், ட்ரிபிள் சைட்ஸ், அப்போ ட்ரிபிள் ஏ, அப்போ ஏ கியூப் கிடைக்கும். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்போது நம்மளுடைய பிக்சர் பார்த்திங்கன்னா, அந்த பிக்சரில் நம்மளுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சியில் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் ஏங்கிறது அப்போ நம்மளுக்கு என்னவா இருக்குது, 2 ஆர் கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்பியருடைய ரேடியஸும் இன்னொரு ஸ்பியருடைய ரேடியஸும், அப்போ ஆஃப் ரேடியஸ் ரெண்டும் சேர்ந்து ஏங்கிற ஒரு சைட்ஸில் ஆக்குபை பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ஏங்கிற ஒரு சைடு எவ்வளோ ரேடியஸ் இருக்குது, 2 ரேடியஸாக இருக்கும். அப்போ தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2 நம்ம ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸோட போட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஃபார்முலா என்ன கிடைக்கும், ஸ்பியர்ஸுடைய ஃபார்முலா 4/3 πr3. இப்போ 4/3 π, ஆர் மீன்ஸ் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரேடியஸு a/2, அப்போ a/2 ஹோல் கியூப். அப்போ டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா we can get the value 4a³/6. அப்போ சிம்பிள் கியூபிக்கோட அரேஞ்ச்மெண்ட் வந்து πa³/6ன்னு கிடச்சிருக்கு. அதே நம்ம யூனிட் செல்லுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை தி ஸ்பியர்ஸ் இன் SC, that is simple cubic unit cell. அப்போ டோட்டல் வால்யூம் வந்து சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸில் ஸ்பியர்ஸ் மூலமாக எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் மொத்தம் சிம்பிள் கியூபிக்னா ஈச் ஒன் கார்னர் ஆஃப் த ஆட்டம் தான் பாண்ட் பண்ண முடியும். அதே கோஆர்டினேஷன் நம்பர் அப்போ 1 இன்ட்டு πa³/6. அப்போ சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், பேக்கிங் ஃப்ராக்ஷன் πa³/6 டிவைடட் பை a³ இன்ட்டு 100. அப்போது டோட்டலாக நம்மளுடைய வேல்யூ பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் இன் சிம்பிள் கியூபிக்கில் எவ்வளோ கிடைக்கிது, 52.31%. ஒரு சிம்பிள் கியூபிக்கில் ஸ்பியர்ஸுங்கிற பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்குது. அப்போ 100க்கு 52.31% வந்து நம்மளால் ஒரு ஸ்பியர்ஸ் ஆட்டம்ஸை பேக் பண்ண முடியும். ஓகேங்களா.
Now we see the body centered cubic arrangement. For body centered cubic arrangement, you know that corner of the atom, 8 corner of the atom bonded in center of the one of the atom. அப்போ ஒரு atom centerல இருந்து this is attractive force together corner of the 8 atoms. That is body centered cubic arrangements. அப்போ the body centered cubic arrangementsல one layer of the atoms arranged, again second layer, then third layer. இப்போ take it as a 3 layers A, B, C. அந்த ABC 3 லேயர்ஸில் ஃபர்ஸ்ட் லேயர் A லேயர் இருந்தால் செகண்ட் லேயர் B, தென் தேர்ட் லேயர் சேம் A லேயர் ரிப்பீட்டட். அப்போ தட் இஸ் பாடி சென்டர் கியூபிக் center of the atom is a differ. அப்போ differing the atoms attached to the first layer and third layer, that is BCC. அப்போ that is body center cubic atoms attract 4, that is 8 corner of atoms, that is coordination number of the body center cube is 8. Upper spheres are touching along the leading diagonal as a cube, that is shown in the picture. We can go into calculate the packing efficiency of BCC. The packing efficiency like the figure in page number 188. In packing efficiency, you can take it as a first triangle ABC. That triangle can go into calculate the packing efficiency. That ABC, we can take it as a Pythagoras theorem. That is AC squared is equal to AB square plus BC square. That is AC is equal to square, AC is equal to root of AB square plus BC square. But that is AC is equal to AB is a side, that side has A. Up each side has A. Up AB is a square, BC also A square. So totally the root of A square plus A square, that is equal to A square 1 plus 1 A square. So totally 2A square, root of 2A square. Up A square root is, that root and square is also cancelled. So we can get root 2A. Next another one triangle, take it as a ACG. Now ACG, take it as in Pythagoras theorem. AG squared is equal to AC squared plus CG squared. That is AG is equal to the square going to root. So root of AC squared plus CG squared. So that is AC squared already found root 2A. So we can go into apply root 2A of AC. Apo that is root 2A whole square plus A squared. So totally you can calculate the root 2 A square plus A square. So that root inside of the root 2 root and square going to cancel. So remains you can get 2A square plus A square. So totally 2A square plus 1A square, totally 3A square. So root of 3A square, that is AG is equal to root 3 as well as A squared and root also cancelled. We can get root 3A. That is AG value is root 3A. We are going to apply the radius. So root 3A is equal to 4R. That is 4R, that is radius means root 3 by 4 into A. So the volume of sphere with radius 4 by 3 pi r cube. You know that already, volume of the sphere formula. We can go into a values applied in the volume of the spheres. So 4 by 3 pi r already found at root 3 by 4A. So we can go into apply for root 3 by 4 into A. So whole power cube. So simplified that you can get root 3 by 16 pi A cube. So number of the spheres belong to the unit cell BCC, that is equal to 2 and hence the total volume of all spheres. அப்போ BCC arrangementல number of spheres வந்து எவ்வளோ atoms bound பண்ணி இருக்கும் நம்ம சொன்னோம், 8 corner of the atom. அப்போ டோட்டலாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ BCC number of atoms எவ்வளவு, 2. அப்போ 2 into root 3 pi A cube by 16, that is equal to root 3 pi A cube by 8. அப்போ 2 16 simplify பண்ண I can get 8. So dividing 2 by 3. அப்போ packing fraction, already you know the formula, packing fraction, volume of total volume occupied by the spheres in unit cell divided by volume of the unit cell into 100. So volume of the total volume of occupied spheres in unit cell root 3 pi A cube by 8 divided by volume of the unit cell is A cube into 100. So root 3 pi A cube divided by A cube whole totally cancelled. We can get root 3 pi by 8 into 100. So simplified we can get the answer. The packing efficiency is 68% of BCC arrangements. Okay now.
Now in same way you can going to calculate the packing efficiency of face center cubic arrangement. So same way face center cubic contains face 6 phases. So the phases 6 phases contains the atom is 6 atoms. So packing efficiency of FCC unit is the 6 atoms, that is coordination number is 6. So same way going to calculate the packing efficiency. You can take it as a triangle ABC. So ABC you can take it a triangle na, that is Pythagoras theorem. You can calculate the AC squared is equal to AB square plus BC square. That is AC is equal to, that is square going to like a root. So root of AB square plus BC square. BC also has a sides. So apply the A value, A square plus A square. So you can get root 2 A square. That is squared and root also cancelled of A. You can get root 2A. So AZ is equal to 4R. Already you know that the radius is 4 radius. So the 4R applied in the formulas. 4R is equal to A root 2. So R is equal to A root 2 by 4. So the 4 by 3 pi root 2A by 4. That is volume of the spheres. Okay, I'm going to simplify the values. We can find the answer. Root 2 pi A cube by 24. The total number of spheres belong to the single unit cells. Therefore, all the spheres FCC unit cells. அப்போ volume of the FCC unit cells னுடைய எல்லா spheres volume எவ்வளோ அப்படின்னு calculate பண்ணோம்னா totally 4R. That is 4 into R already found root 2 pi A cube by 4. 24. So you can going to simplify the values. 4 divided by 24 you can get 6. So root 2 pi A cube by 6. Again apply the packing efficiency formula. Total volume of, you know that formula, total volume of spheres in unit cell divided by volume of the unit cell. But total volume of spheres in the unit cells, how much? Found that root 2 pi A cube by 6 divided by total volume of the unit cell, that is volume of the unit cell A cube into 100, that is percentage of efficiency. So you can simplify the values. You can get 74% of face center cubic arrangements, that is packing efficiency. Packing efficiency of FCC center called 74%. Okay now. Students, now we see the radius of ratio. The structures ionic compound, that is ionic compounds determining the structure. We can going to classify the ions in the crystal. So ions occupied stoichiometrically and the size of the ions. So ionic crystals has bigger anion occupying the close packed arrangements. At the same way cations occupy the voids. Voids means that is empty space, வெற்றிடம். ஸோ கேட்டயான்ஸ் எல்லாமே எம்டி ஸ்பேஸில் ஆக்குபை பண்ணோம். பிக்கர் ஆனையானாக இருக்கிறது எல்லாமே நீட்டாக க்ளோஸ் பேக் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஆனையான் அண்ட் கேட்டயானுடைய ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான். இதுதான் நம்மளுக்கு இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அயானிக் கிறிஸ்டல்ஸுடைய ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறோம். அப்படி டிட்டர்மைன் பண்ணும்போது அயானிக் சாலிட்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குங்கிறத நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். அதுக்கான கால்குலேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணி கோஆர்டினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ட்ரைகோனல் ஸ்ட்ரக்சர், டெட்ராகோனல், ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், கியூபிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அயானிக் சாலிட்ஸ் எல்லாமே இந்த ரேடியஸை வந்து ரேஷியோவில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இம்பர்ஃபெக்ஷன் சாலிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி taught the lesson, that the topic imperfection of solids, that is defect, point defect, line defect, interstitial defect, volume defect, already we thought. So that is point defect means has stoichiometric defect. Two types, Schottky and Frankel. Both defects already we discussed about the topics in last class. So now straightly going to classify and discuss the metal excess defect and metal deficiency defect. Metal excess defect means there is presence of more number of metal ions or compared to anions. அதிக அளவு கேட்டயான்ஸ் இருக்கும், அதே ஆனையானை விட அதிக அளவு நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும்.
அப்போ அந்த கேட்டையான்ஸ் வந்து சுற்றி சரௌண்ட் ஆகிருக்கும்போது அது நடுவில் இருக்கக்கூடிய ஆனையான்ங்கிறது என்ன ஆயிருக்கும்னா மிஸ் ஆகிருக்கும். That is, electrical neutrality of the crystal can be maintained by the presence of anionic vacancies equal to the axis of metal ions. அப்போ மெட்டல் அயான்ஸ் சுற்றி சரௌண்டிங்காக இருக்கக்கூடியது இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆனையான்ங்கிறது மிஸ் ஆகி வேக்கன்சி பிளேசஸ் இருக்கும். அந்த வேக்கன்சிஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எவ்வளோ மெட்டல்ஸ் அயான்ஸ் சரௌண்ட் ஆகிருக்கும் அதுக்கான நியூட்ரலிட்டி, எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டிங்கிற அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா கேட்டையான்ங்கிறது அந்த எலக்ட்ரானா அந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கும். அதே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா NaCl, தட் இஸ் அல்கலை மெட்டல் ஹேலைஸ் எல்லாமே மோஸ்ட்லி மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் தான் இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் NaCl, KCl, LiCl இப்படி நிறையா அல்கலை மெட்டல்ஸை எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து சோடியம் குளோரைடுங்கிற கிறிஸ்டல்ஸ் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் வந்து வேப்பராக மாறும். அப்போ சோடியம் அயான்ங்கிறது நம்மளுக்கு டெபாசிட் ஆகிருக்கும், கிறிஸ்டல்ஸில் ஒரு மேலே சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகிருக்கும். அதில் இருக்கக்கூடிய குளோரின்ங்கிறது என்ன ஆயிருக்கும்னா ஆனையானிக்காக இருக்கக்கூடிய குளோரைடு டிஃப்யூஸ் ஆகிருக்கும், அந்த சர்ஃபேஸில் டிஃப்யூஸ் ஆகி அந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து சோடியம் அயானோட கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ எலக்ட்ரான்ங்கிறது அங்கே என்ன ஆயிருக்கும், லாஸ் ஆகிருக்கும். அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆகிறதுனால சோடியம் வேப்பர் வந்து கிறிஸ்டல் லேட்டிஸில் டிஃப்யூஸ் ஆகி அந்த வேக்கன்சி பிளேஸை க்ரியேட் பண்ண வைக்குது. அப்போ அந்த க்ரியேட் பண்ண வேக்கன்சி பிளேஸில் எது வந்து ஆக்குபை பண்ணணும்னா Cl மைனஸ் அயான்கிற குளோரைட் அயான் ஆக்குபை பண்ணும். அப்போ ஆனியானிக் வேக்கன்சிஸ் விச் ஆர் ஆக்குபைடு பை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு F சென்டர். அப்போ அந்த ஆனியானிக்குங்கிற குளோரைட் அயான் வந்து வேக்கன்சிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணும் எலக்ட்ரான் மூலமாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்போ வேக்கன்சியில் எலக்ட்ரான் மட்டும் உட்காந்துக்கும். அந்த எலக்ட்ரான் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சென்டரை வந்து நம்ம F சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது NaCl, ஆல்ரெடி நம்ம புக்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. எனி டவுட்னா வி கேன் ஆஸ்க். another one example zinc oxide. zinc oxide அதே தான் ரூம் டெம்பரேச்சரில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதேவே zinc oxide ஹீட் பண்ணோம் அப்படின்னா Zn2+ அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் வேப்பராக மாறும். அப்போ அந்த எல்லோ கலராக மாறும்போது ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகும்போது ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜிங்க் ப்ளஸ் அயானாக மாறி அது எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகும். அப்போ எக்ஸஸ் ஆஃப் ஜிங்க் 2+ அயான்ஸுங்கிறது ஒரு இடப்பட்ட பகுதியில் போய் சொருகி நிற்கும். அப்போது எலக்ட்ரான்ங்கிறது அந்த வேக்கன்ட் பிளேஸில் இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் போய் உட்காந்துக்கும். இது எஃப் சென்டர். எக்ஸாம்பிள் ZnO. அடுத்தது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். அப்போ மெட்டல் எக்ஸஸாக இருந்த குறைபாடு என்ன, அதே மெட்டல் பத்தாமல் இருந்தால் என்ன குறைபாடு அப்படிங்கிறது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இது எதனால நடக்குதுன்னா என்ன ரீசனா, டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் தென் தி அனையான். அனையானை விட கேட்டையான் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ பாசிட்டிவ் அயான்ஸுங்கிறது லெஸ்ஸாக இருக்கும். அப்படி இருந்தால் அது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகேங்களா. அப்போ மெட்டல் தான் பாசிட்டிவாக இருக்கும், அதனால் பாசிட்டிவ்ங்கிற கேட்டையான்ஸுங்கிறது லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸாக இருக்கும். அப்போ கேட்டையான்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா இப்படி இருக்கக்கூடிய டிஃபெக்டில் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம அயான் எடுத்துக்கலாம். Fe எடுத்திங்கன்னா Fe2+ அண்ட் Fe3+ங்கிற ரெண்டு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எப்பவுமே ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது Fe2+ அயான்ஸுங்கிறது நமக்கு கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து மிஸ் ஆகும்போது அந்த மிஸ் ஆகக்கூடிய அந்த வேக்கன்ட் பிளேஸில் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மூலமாக அது மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ ட்வைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2+ அயான்ஸ் இந்த கிறிஸ்டல் ஆஸ்ட்ரைஸ் டு Fe3+ அயான். அப்போது அந்த Fe2+ அயான்கிற வேக்கண்ட் ஆகக்கூடிய அந்த ரெண்டு நம்பர் ஆஃப் அயான்ஸும் ட்வைஸ் நம்பராக டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகி Fe3+ அயான்ஸாக ஆஸ்ட்ரைஸ் ஆகிடும். அப்போ ஆஸ்ட்ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸஸ் ஆஃப் கேட்டையான்ஸுங்கிறது இல்லாமல் அங்கே ஒரு அயானிக்கான ஒரு Fe2+ங்கிறது ட்வைஸ் மடங்கு மாறனால குறைபாடு ஏற்படுது. அப்போ டிஃபெக்ட் ஆகுது, டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் ஆகுது. அப்போ ஓவராலாக Fe2+ அண்ட் Fe3+ அயான்ஸ் எல்லாமே லெஸ் தேன் தி ஆக்சிஜன் 2- அயான்ஸ். அப்போது Fe2+ அண்ட் Fe3+ அயான்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் லீவ் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சிஜன் லீவ் ஆகும்போது அதை விட இது என்னவாக இருக்கும்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டாக இருக்கும். அப்போது ஜென்ரலாக ஃபெரஸ் ஆக்சைடுங்கிறது FeXO where X ranges from 0.93 to 0.98 அமௌண்ட் அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மிஸ் ஆகி அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் மெட்டல் எக்ஸஸ்ங்கிற இல்லாமல் குறைபாடு லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸாக நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணும். அடுத்தது another one impurity defect. The general method of introducing defect impurity. இம்ப்யூரிட்டின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிஃபெக்ட் அப்படின்னா குறைபாடு, அதில் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி அயான்ஸ் இருக்கிறதுல அந்த அயான் சாலிட்குள்ளே அகைனாக எக்ஸ்ட்ராவாக ஒரு அயான்ஸ் போய் ஆக்குபை பண்ணக்கூடிய
அந்த மெத்தட் ஆட் பண்ணக்கூடிய அந்த அயான்ஸ் தான் இம்ப்யூரிட்டி அயான்ஸ்னு சொல்கிறோம். தட் இஸ் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். அப்போ இம்ப்யூரிட்டி அயான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேலன்ஸில், அதாவது வேலன்சி, அதனுடைய வேலன்சி மதிப்பு வந்து டிஃப்ரெண்ட் வேலன்சியில் இருக்கும். அப்போ அந்த வேகன்சிஸை க்ரியேட் பண்ணி ஒரு இடம், காலி இடத்தை க்ரியேட் பண்ணி அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் அந்த இம்ப்யூரிட்டி அயன்ஸ் போய் உட்காரும். அப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா cadmium chloride டு சில்வர் குளோரைடு. cadmium chloride வந்து சில்வர் குளோரைடுக்கு இம்ப்யூரிட்டி அயான்ஸாக அப்ளை பண்ணுறோம். எப்படின்னா நம்மளுக்கு டைவேலன்ட் கேட்டையான்ங்கிறது CD2+ங்கிறது டைவேலன்ட் கேட்டையானை தான் ஆக்குபை பண்ணோம். அப்போ அந்த பொசிஷனில் Ag+ங்கிறது சில்வர் குளோரைடில் Ag+ கேட்டையானுக்கு போய் CD2+ங்கிறது உட்காருது. அப்போ உட்காரும்போது என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த Ag+ அயானுக்கு CD2+ங்கிற டபுள் அயானா கேட்டையானிக்காக அப்ளை ஆகுது. அப்ளை ஆகும்போது ப்ரொபோர்ஷன் நம்பர் வந்து நமக்கு Ag+ அயானுங்கிறது அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடும். மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், AgCl இருக்கக்கூடிய இதில் Ag மூவ் ஆகி CD+ உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்கன்சிங்கிறதுல நம்மளுக்கு அந்த லாட்டிஸ் பாயிண்ட்டில் எக்ஸ்ட்ராவான இம்ப்யூரிட்டி அயானான CD+ அயான் போய் உட்காரனால அங்கே ஒரு இம்ப்யூரிட்டிங்கிற டிஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ ப்ரொடியூஸ் த கேட்டையான் வேக்கன்சி இன் தி லாட்டிஸ். Such kind of crystal defects are called impurity defects. அப்போ ஒரு கேட்டையான் வேக்கன்சி கிரியேட் பண்ணுது லாட்டிஸ் பாயிண்டில். அந்த லாட்டிஸ் பாயிண்டில் கிறிஸ்டல் வந்து ஆக்குபை பண்ணும்போது அந்த இம்ப்யூரிட்டிங்கிற ஒரு, அதாவது பியூரிஃபையாக இருக்கக்கூடிய சில்வர் குளோரைடுங்கிறது cadmium வித் சில்வர் குளோரைடாக கம்பைன் ஆகி இம்ப்யூரிட்டி அயான்ஸாக அந்த CD+ அடிஷனால அது இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னு சொல்கிறோம். ஓகேம்மா, தேங்க்யூடா.